ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு தயிர் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் அரிசி வேக வைக்க போகிறோம். அதனால் நான் தண்ணி ஏற்கனவே சூடாக்கி வச்சுட்டேன். தண்ணி நல்லா சூடாக இருந்தால் அரிசியை கழுவி அதில் சேர்த்துக்கிறேன். நான் கரெக்டாக ஒரு கிளாஸ் ரைஸ் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த தயிர் சாதத்துக்கு அரிசி நல்லா குழைய வேக வைக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேன். நம்ம சேர்த்த அரிசி எல்லாமே நல்லா கொதித்து நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு. தண்ணி எதுவுமே வடிக்காமல் இந்த அளவுக்கு நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் அடுத்து திரும்ப ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோறு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கிளாஸ் பாலும் அரை கிளாஸ் தயிரும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்த பாலும் தயிர் இந்த சோறு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூனால் கலந்து விட்டுக்கலாம். சோறு கூட எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடணும். இவ்வளோ ப்ராசஸிங் காலையில் இல்லைன்னா மத்தியானம் செஞ்சு அப்படியே மூடி வச்சுருக்கணும். ஈவினிங் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துடலாம், எல்லாமே நல்லா இந்த மாதிரி செட் ஆகியிருக்கு. எல்லாமே நல்லா செட் ஆகிறதுக்காகத்தான் நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடாந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எல்லாமே நல்லா உருகிடுச்சு. இப்போ தான் இது கூட ஒரு 5 மோர் மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த இந்த மோர் மிளகாயை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மோர் மிளகாய் வறுபடும் போது இதனோட கலரும் நல்லா மாறி இது நல்லா கிறிஸ்பியாகும். அந்த அளவுக்கு இதை நாம் வறுத்து எடுத்துக்கணும். மோர் மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வர விட்டது இது கூட தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கறதுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா வரவிட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுக்கூட மோர் மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும். திரும்ப இந்த மோர் மிளகாயை எண்ணெயில் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ உள்ளாடி நல்லா கிறிஸ்பியாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்குறோம். நம்ம இது இந்த சூடோட தயிர் சாதத்தில் அப்படியே சேர்த்துக்கணும். மோர் மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்க்குறதுனால மோர் மிளகாயில் உப்பும் தயிர் சாதத்தில் வந்துடும். நான் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மாதுளைப்பழங்கள் சேர்க்கலாம். மாதுளைப்பழம் உங்களுக்கு எவ்வளோ சேர்க்குறதுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நாம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கூடிய கொத்தமல்லி கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் சாதம் கூட துவையல் இல்லைன்னா ஊறுகாய் இது கூட ஒரு பப்படம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில்